நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை காண்கிறார். நாமும் அவரை காணும் போது நம் இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் நம்மிடமிருந்து எடுத்து போட முடியாது. வீட்டில் ஒருவருடன் பிரச்சனை என்றால் இன்னொருவரிடம் சொல்லுகிறோம். ஒரு சில நேரங்களில் வீட்டு காரியங்கள் கஷ்டங்களை மற்றவரிடமோ வேலை செய்யும் இடத்தில் உள்ள நண்பர்களிடமோ சொல்லி நம்முடைய மன பாரத்தை தெரிவிக்கின்றோம். அதிலும் அந்த பிரச்சனைக்கு காரணம் யார், அதற்கு என்ன தீர்வு, அது யாரை தாக்கியது என்பது பற்றி நாம் அதிகமாய் விவாதித்து நம்முடைய எதிர்பார்ப்பையும் எதிராக தோன்றியவைகளையும் சொல்லி ஆறுதல் தேடவும் நியாயத்தை தெரிவிக்கவும் முயற்சிக்கிறோம். நாம் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிற கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு மனிதரும் அவர்களின் மனங்களும் குணங்களும் மாறலாம். மாறாதவர், மறக்காதவர். அவர் சமூகத்தில் நாம் இருக்கும் போது நாம் நம்முடைய கவலைகளை மறந்தும் அவர் மாற்றத்தை உண்டு பண்ணும் வரை நம் இருதயத்தில் மறைந்துள்ளவைகளை அவரிடம் மறக்காமல் சொல்லுவோம். மறக்க வேண்டிய காரியங்களை மறந்து மனதார கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உமக்குள் சந்தோஷமாய் வாழ நீர் எங்களை பழக்குவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.